வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது தொடர்பான என்காட் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளனர். பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தி நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இன்று இரண்டாவது நாளாக பேருந்துகளை பணி முனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்ததன் அடிப்படையில் ஊழியர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தார். ஆனால் முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளனர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. புதுச்சேரியை அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இருந்து ஊசுடு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த பகுதியின் கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்த அவர் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பணியில் இருந்த போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுச்சேரியில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என்று துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளுடன் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரித்தார். புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது தொடர்பான என்காட் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்ற மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டறிந்தார். காவல்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கடலோர காவல்படை உதவியுடன் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடைபெற்று வருவதாகவும் மேலும் காரைக்கால் மற்றும் புதுவைக்கு வரும் அனைத்து படகுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு காவல் நிலையம் மூலமாக அந்தந்த பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கல்வித்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் மாணவர்கள் மூலமாக நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மூலமாக அருகில் உள்ள கிராமங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தார்கள்.
மேலும் பள்ளிகளுக்கு அருகில் 100 மீட்டருக்குள் உள்ள கடைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள கடைகள் அடிக்கடி சோதனையிடப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தார்கள். சமூக நலத்துறை சார்பாக ஒவ்வொரு சிக்னல்களிலும் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன எனவும், மேலும் கிராமப்புறங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலமும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள கடைகளில் அடிக்கடி சோதனையிட வேண்டும் எனவும், அனைத்து துறைகளும் இணைந்து சோதனைகளை நடத்த வேண்டும் எனவும், புதுச்சேரியில் போதைப் பொருள் இல்லாத புதுவையை உருவாக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் மற்றும் நித்யா ராதாகிருஷ்ணன், மேலும் காவல்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செட்டிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் செட்டிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மனுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் செய்து பட்டாடை அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பெண்கள் குங்குமத்தால் 108 அர்ச்சனை செய்து அம்மனுக்கு வளையல் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து பெண்களுக்கு ஜாக்கெட் பிட், குங்குமம், வளையல் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரியும் உபயதாரருமான கமல ஜோதி சிவசங்கரி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் பரம்பர ஆலய தர்ம கர்த்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. தொடக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் ஜீனியஸ் பள்ளியின் தாளாளர் கார்த்திகா தேவி மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பித்து வைத்தனர். மேலும் மாஸ்டர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த விழாவில் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் சேர்மன் ரவி, தலைவர் சரவணன் மற்றும் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை கராத்தே அழகப்பன் குமரன், ஸ்ரீரங்கம் சென்சை துவாராகம் மற்றும் முத்துகிருஷ்ணன், சரவணன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுவை மாநில கராத்தே மாஸ்டர்கள், நடுவர்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியின் பரிசளிப்பு விழாவில் செம்பியாபாளையம் அரசு ஆரம்ப பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கனிமொழி கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தார். போட்டி அமைப்பாளரும் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் மற்றும் எவர்கிரீன் கியோஷி ரா சரவணன் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். பயிற்சியாளர் சென்சை சரண்யா மற்றும் சென்சை சரண்ராஜ் உடன் இருந்தனர். இறுதியாக சென்சை சரண்ராஜ் நன்றியுரை கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும்.
அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. நகர தந்தை ஏதுவார் குபேரர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணன்குமார், ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமுனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் இன்று காலை 8 மணி அளவில் குளோபல் மதுபான குடோனுக்கு சரக்கு ஏற்றி வந்த லாரியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் இன்று காலை 8 மணி அளவில் குளோபல் மதுபான குடோனுக்கு சரக்கு ஏற்றி வந்த கனரக வாகனம் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாகனத்தை எடுத்து வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தோழர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தி உடனடியாக உருளையம்பேட்டை காவல் நிலையத்திற்கும் மற்றும் போக்குவரத்து காவல்துறைக்கும் புகார் அளித்ததன் பேரில் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் வாகனங்களை கைப்பற்றி ஓட்டுநரை அழைத்து விசாரித்து அவர்களை காவல்துறைக்கு அழைத்துச் சென்றனர். ஓட்டுநர் மற்றும் அந்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறையும் உருளையம்பேட்டை காவல் நிலையமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள
கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பதிலாக புதிய கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பதிலாக புதிய கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி ரூபாய் 45,98,021 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இன்று காலை 10:30 மணியளவில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் தொகுதியின் தேங்காய்த்திட்டு பகுதியில் ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் கோவிலுக்கு ரூபாய் 20,000 நன்கொடையும், கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 ரொக்க பரிசும், கோப்பைகளையும் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் கோவிலுக்கு ரூபாய் 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது தொடர்பான என்கார்ட் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.